இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காலைல முதல் ஆர்டர் எடுத்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் ரோட்லேருந்து ஜிபி ரோட்லேருந்து மதுரவாயில் வரைக்கும் 170 ரூபா வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் தான், ரொம்ப ஒன்றும் ஹெவிலாம் கிடையாது. பேக்குள்ளே வச்சுக்கிட்டேன். ஸோ போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா தாம்பரம் போனோம் இல்லையா, கடைசி ஆர்டரில் சேலையூருக்கு. ஸோ தாம்பரம் வழியாக தான் போனேன். செம்ம டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். சென்னையிலேருந்து நிறைய பேர் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ 5 நாள் லீவ் வேறு இருக்குது. ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் விட்டாங்க திங்கட்கிழமை வரைக்கும். செவ்வாய்க்கிழமை தான் ஸ்கூல் இருக்குது. ஸோ ஆர்டர்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் ஓட்டணும். ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா காலைல 11:30 ஆகிடுச்சு. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், 11:30க்கு தான் ஆர்டர் எடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி 6 மணிக்கு மேலாம் ஆர்டர் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மணி அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் எவ்வளோ ஓடுதுன்னு சொல்லிட்டு. ஓ, இன்றைக்கி வர வேணான்னு தான் பார்த்தேன், பட் இருந்தாலும் சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெலிவரி முடிச்சுட்டு நான் அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆர்டர் முடிச்சுட்டு மதுரவாயில் நான் வெயிட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் டல்லாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு கோயம்பேடு வந்துட்டேன். கோயம்பேடு மார்க்கெட் உள்ள ஆர்டர் எடுத்தேன். ஒரு 5 நிமிஷம் நின்று உடனே போட்டாங்க. ஸோ 200 ரூபா ஆர்டர் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கோலப்பஞ்சேரின்னு சொல்லிட்டு நம்ம இது இருக்குல்ல, பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து இது வழியாக பாரிவாக்கம் வழியாக இங்கே போனோம். பைபாஸ் இருக்கு இல்லையா, நம்ம அந்த நியூ சென்னை பைபாஸ் ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்டுக்கு முன்னால் வருது. ஸோ அங்கே தான் டெலிவரி ஃப்ரெண்ட்ஸ். இது மெட்டீரியல் கொஞ்சம் ஹெவி தான். பாவக்காய் மூட்டையை கொடுத்துட்டாங்க. மொத்தம் 40 கிலோ வச்சாங்க. ஃபஸ்ட்டு ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் 25 கிலோ வச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, வேறு வழி இல்லை. சரி, நமக்கும் ஆர்டர் இல்லையே இன்றைக்கி, அதனால் சரின்னு சொல்லிட்டு மூட்டையை தூக்கி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 25 கிலோவாக மாற்றி குறைச்சி ஏற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ இது எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ரெண்டாவது ஆர்டர் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் ரொம்ப நேரம் ஓடாதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ரோடே காலியாகவே தான் இருக்குது. மோஸ்ட்லி டிராஃபிக்லாம் எதுவுமே இல்லை. நீங்களே பார்க்கும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி. இதை டெலிவரியை முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆர்டர் முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன இடம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அது பக்கத்துலேயே, டெலிவரி லொக்கேஷன் பக்கத்துலேயே தான் இது. ஸோ முடிச்சுட்டு ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கேன். வர்ற வழியில் போகும்போதே பார்த்தேன், சரி ரிட்டன் வரும்போது வீடியோ எடுக்கலாமேன்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். தயவுசெய்து இந்த மாதிரி விவசாய நிலத்துலலாம் லே அவுட் போட்டாங்கன்னா வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தரிசு நிலம்னு சொல்லுவாங்க இல்லையா, விளையாத நிலம், அந்த நிலத்தை மட்டும் லே அவுட் போட்டால் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம சென்னையில் இருந்துட்டு பார்க்குறதுக்கு மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி அவ்வளோ அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் எடுத்திருக்கேன் போர்ஸோவில். இது 186 ரூபா வரும், நமக்கு வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ எங்கேருந்துன்னா நம்ம திருவேற்காடுலேருந்து மடிப்பாக்கம் வரைக்கும். ஸோ இதோட போதும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்டர் எடுக்கிறதுக்குள்ள. ஒரு ரீ கூட போடல போல். போர்ஸோவில் மட்டும் அங்கே எங்கேன்னு ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை முடிக்கிறதுக்கே 4:30 ஆகிடும். 4:30 மணிக்கு மேலே அதுக்கப்புறம் 1-2 வந்தால் கூட எங்கேயாச்சும் தூரமாக கொண்டு போய் விட்டாங்கன்னா தேவையில்லாமல் அலையிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இதோட போதும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 520 ரூபா ஓடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 100 ரூபா பெட்ரோல் போச்சுன்னா கூட நமக்கு 420 ரூபா இல்லை 450 ரூபா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இயற்கையான இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில், போன வீடியோவில். அது வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல, அதனால தான் எடுத்து போட்டிருக்கேன். நம்ம ஆளுங்க எல்லாம் லே அவுட் போட்டு காலி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏரியாவிலே, சென்னை சுற்றி. இது எப்படி விட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.